ஓகே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கிறிஸ்பியான மொறு சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இதுக்காக 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவை தனியாக மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுப்போம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. 1 ஸ்பூன் அளவுக்கு ஸ்பைஸியாக இருக்க சில்லி பவுடர் போட்டுப்போம். லைட்டாக கலருக்காக இது கூட கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிப்போம். இது கூடவே கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி ஆட் பண்ணிப்போம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிப்போம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிப்போம். மசாலான்னு பார்த்தா இதுக்கு மொத்தமாக இவ்வளோ தான் மசாலா, வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. எக்ஸ்ட்ரான்னு ஒன்று ஆட் பண்ணால் என்ன நான் சொல்லுறேன். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது கூட ஆட் பண்ணிப்போம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா பவுடர் ஆட் பண்ணிப்போம். ஸோ மைதா இதுக்கு கம்மியாக போட்டால் போதுமான அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிப்போம். ஸோ இதுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு கொஞ்சம் கூட தான் போடணும். அதுக்காக தான் நம்ம 1 ஸ்பூன் மைதா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிப்போம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிப்போம். 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர், இல்லை லெமன் இருந்தால் 1/2 லெமன் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வினிகர் மட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, இது வந்துட்டு ஆப்ஷனல், இருந்தால் போடுங்க இல்லை வேணாம். கொஞ்சமாக இது கூட கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும். ஸோ இந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன் ஃபஸ்ட்டு மசாலா மிக்ஸ் பண்ணனா, இப்போ சிக்கன் கூட போட்டு மிக்ஸ் பண்ணும்போது மசாலா ஒன்று ஒழுங்காக மிக்ஸ் ஆகாமல் இருக்கும், இல்லைன்னா உப்பு ஒழுங்காக மிக்ஸ் ஆகாமல் அங்கங்கே நிற்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு மசாலா மிக்ஸ் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு மசாலா எப்பயுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் அப்பப்போ லைட்டாக தண்ணியை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே உப்பு வந்துட்டு ஒரு பொடி எப்போவுமே கூட தான் இருக்கணும். ஸோ இப்போ வெட்டி வச்சுருக்க சிக்கனை இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கணும். எல்லா சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா மசாலா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட உங்களுக்கு எக்ஸஸாக இருக்காது. ஸோ நான் சொன்ன குவான்டிட்டியில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை ஒரு 1/2 hour ஊற விட்டுட்டு அடுத்தது எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி கையை வச்சு க்ரஷ் பண்ணி விட்டுட்டு போட்டு விட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும். தென் இது கூட இன்னொன்று ஆட் பண்ண போகிறோம். கூடவே கொஞ்சமாக ஒயிட் எள்ளு ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி தான் ஆட் பண்ணணும். ஸோ முன்னாடியே ஆட் பண்ணிட்டீங்கன்னா காணாத போயிடுவது. ஸோ அதனால் கொஞ்சமாக வெள்ளை எள்ளு மட்டும் இது கூடவே மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நம்ம இதை எந்த ஒரு கலரும் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணதில்லை. ஏன்னா காஷ்மீரி சில்லி போட்டதுனால எக்ஸ்ட்ரா கலர் வந்துட்டு இதுலேயும் வந்துடும். ஸோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி 1 by 1 எப்படி ஆயிலில் ஃப்ரை பண்ணதுன்னு பார்ப்போம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ 1 by 1 அந்த மாதிரி வச்சு போட்டுக்க வேண்டியது தான். ஸோ சிக்கன் எப்போ போடும்போதும் ஹை ஃப்ளேமில் எடுக்கணும். போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் ஆக்கிக்கணும். ஸோ அப்போ தான் ஆயில் வந்துட்டு பேலன்ஸாக ஹீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஃபஸ்ட்டில் போடும்போது ஹை ஹீட்டில் இருந்தது, இப்போ லோ ஹீட்டில் இருக்கிறதுனால ஈவனாக குக் ஆகும். ரெண்டாவது கரிஞ்சு போகாது. உங்களுக்கு போட்டு விட்டுட்டு ஒரு 2-3 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லைன்னா மசாலா எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். ஸோ இப்போ ஒரு பக்கமாக திருப்பி விட்டுப்போம்.
பார்த்திங்கன்னா மசாலாவும் ஒரு திரும்பி வராது, அட் த சேம் டைம் ஈவனாக குக் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் போட்டுட்டு ஆல்மோஸ்ட் 4 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவனாக குக் ஆகுது, ரெண்டாவது கலரும் மாறலை, மசாலாவும் பிரிஞ்சு போகாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எப்போவுமே போடும்போது ஹீட் வந்துட்டு ஆயில் ஹை ஹீட்டில் இருக்கணும். போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹீட்டை ரெடியூஸ் பண்ணிவிடணும். ஸோ அப்படி பண்ணும்போது தான் மசாலா வந்துட்டு உங்களுக்கு திரும்பி வராது. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும், கொஞ்சம் கூட மசாலா நமக்கு வந்துட்டு திரும்பி வரல, அட் த சேம் டைம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் போட்டு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் சிக்கன் குக் ஆகிடுச்சு. ஸோ சிக்கன் எடுக்கிறதுக்கு முன்னாடி 1 நிமிஷத்துக்கு முன்னாடி இது கூட நம்ம கருவேப்பிலை மட்டும் உருவி ஆட் பண்ணிட்டா சும்மா சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிப்போம். இது கூட 2 கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட சிக்கன் 65 வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் அண்ட் கலர்ஃபுல்லான சிக்கன் 65 வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம வந்து கலரோ எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.